அட பாஜக திடீர் ட்விஸ்ட். அண்ணாமலை பெயரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றது. எந்த தொகுதியில் களம் காணுவார் அண்ணாமலை? அண்ணாமலையை மோடிக்கு எதிராக திருப்ப நினைத்து மாட்டிக்கொண்ட நால்வர் கூட்டணி. அவர்களின் முகத்தில் கரியை பூசிய அண்ணாமலை. இளைஞர்களை ஏமாற்றி வேட்பாளருக்கு தகுந்தாற்போல் தொகுதிகளை கேட்டதா பாஜக. அதிமுகவை நம்பி நடுத்தெருவில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி. காங்கிரஸ் கட்சியை முந்தும் பாஜக. தூக்கத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சமாச்சும் எழுப்புங்கப்பா. திமுகவுடன் கைகோர்ந்து கொண்டு எடப்பாடியை ஏமாற்றிய வானதி. அண்ணாமலையை புறக்கணித்தால் என்டிஏ என்னவாகும்? தேர்தலை புறக்கணிக்கும் முடிவில் பாஜக தொண்டர்கள். என்ன நடக்கிறது பாஜகவில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல்களும் ரொம்ப சூடாயிடுச்சு. அதிமுக, திமுக, எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாம் படு தீவிரமாக பிரச்சார களத்தில் இருக்காங்க. வேட்பாளர்கள் மக்கள் சந்திரிக்கக்கூடிய வேலையில் சுறுசுறுப்பாக பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பாஜகவில் மட்டும் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாங்க போல. யாராச்சும் எழுப்பிவிடுங்கப்பா, தேர்தல் முடிஞ்சிட போகுது அப்படிங்கிறது ஒரு சூழல் தான் இன்னைக்கு தமிழக பாஜக நிலவிட்டு இருக்குது. அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவாரா மாட்டாரா, அவர் விலகிட்டார் என்று பல வியூகங்கள் நடந்தது. அண்ணாமலை அவர்களே தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை, அவராகவே கைப்பட கடிதம் கொடுத்து விட்டார் என்று பல தகவல்கள் உலா வந்தது. ஆனால் நேற்று அவசர அழைப்பாக அண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலை அவர்களும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரச்சார களத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு சென்னை போனார். அங்கே போன ஒட்டி தான் பாஜகவில் மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குது. அண்ணாமலை இல்லைன்னா அண்ணாமலையோட ஓட்டு, பாஜக ஓட்டு பிஜேபிக்கு வராதுப்பா. அண்ணாமலை ஏதாவது ஒரு தொகுதியில் களம் இருக்குன்னு ஐபி ரிப்போர்ட் சொல்லுதுப்பா. நீங்கெல்லாம் சொல்லுங்க, அண்ணாமலை எந்த தொகுதியில் களம் இருக்கலான்னு பியூஷ் கோயலே மண்டிட்டு ஆறாமா. அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு தொகுதியில் இருக்கட்டுங்க, நீங்களே வந்து தொகுதியெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தா இளைஞர்களுக்கெல்லாம் எப்பங்க வாய்ப்பு கொடுக்கறதுன்னு பியூஷ் கோயல் அவர்கள் மூத்த தலைவர்கள்ட்டெல்லாம் கடிச்சுக்கிட்டு பேசியிருக்கிறாரு. மோடி அவர்களே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, கேரளாவில் கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் இளைஞருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி மோடியே சொல்லியிருக்காராமா. அதை பொறுத்து தான் அண்ணாமலையை அவசரமாக வர சொல்லியிருக்கிறாங்க. நேற்று நயினார் கூட ஆலோசனை கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசினாரு. வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலையோட பேரும் இடம்பெற்று இருக்குது, இதுக்கு மேலே டெல்லி தான் முடிவு பண்ணுன்னு சொல்லி சொன்னார். அண்ணாமலை அவர்கள் கோவை வடக்கில் போட்டியிடுவாரா, திருப்பூர் தெற்கில் போட்டியிடுவாரா, அல்லது மொடக்குறிச்சியில் போட்டியிடுவாராங்கிறது தெரியாது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் போட்டியிடுறதுல கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருந்தார். கேட்ட தொகுதியெல்லாம் கிடைக்கலையேன்னு இருந்தாலும் இப்போ டெல்லி மேலிடம் அவரை கட்டாயப்படுத்துகிறாங்க. தேர்தலில் நீங்கள் போட்டியிடணும், நீங்களாம் ஒரு மக்கள் தலைவர், நீங்கள் களமானாதான் பாஜக அடுத்த கட்டத்துக்கு போகும், நீங்கள் நிச்சயமாக போட்டியிடணும்னு சொல்லி பியூஷ் கோயல் அவர்கள் அண்ணாமலை கிட்ட நேற்று பேசியிருக்காரு. அதை பொறுத்து தான் அண்ணாமலையோட பேரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்று இருக்காமா. அவர் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் நிச்சயமாக அவருக்கு உண்டான மக்கள் செல்வாக்குங்கிறது தமிழ்நாட்டில் அதீத அளவில் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலுமே அவருக்கு உண்டான ஒரு ஓட்டுங்கிறது நிச்சயமாக இருக்குது. அதை வந்து யாரும் மறுக்கவும் முடியாது. அதோட நம்ம மோடி அவர்கள் ஏர்போர்ட் வந்தார் இல்லையா, அங்கே அண்ணாமலையோட பேர் வரவேற்பு பட்டியலில் பெயர் இல்லை. அது இந்த நால்வர் கூட்டணி சேர்ந்த சதிதானமா அண்ணாமலையோட பேரை நீக்கினதில்ல. அது மோடியோட அலுவலகத்திலிருந்து அதனுடைய ரெக்கார்டு உடனடியாக அண்ணாமலை கிட்ட ஃபார்வேர்டு பண்ணியிருக்குது. ஏங்க நீங்களா வரலையா அல்லது உங்களை ஒதுக்கி வச்சாங்களான்னு சொல்லி பிரதமர் அலுவலகத்திலிருந்து அண்ணாமலை கிட்ட கேட்டிருக்காங்களாம். அண்ணாமலை அவர்கள் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாராமா. இதுதான் பிரதமர் அலுவலகமே பாஜகவோட அந்த நால்வர் கூட்டணி மேல செம்ம கடுப்புல இருக்காங்களாமா. ஒரு தலைவரை வேணும்னே ஒதுக்குறீங்களா, உங்களுக்கு இந்த தேர்தலில் சீட்டே கிடையாதுன்னு சொல்லி மோடியோட அலுவலகத்திலிருந்து மோடி வந்து சொல்லியிருக்காராமா. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ணாமலையை ஒதுக்கி வச்சுட்டாலாம் என்டிஏ எங்க தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்க போறது ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலைக்குன்னு ஒரு ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் இருக்கு. ஏறத்தாழ 11% கிட்டத்தட்ட ஒரு 5% அளவுக்கு அண்ணாமலையோட ஓட்டு, அவரோட ஆதரவாளர் ஓட்டுங்கிறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கு. அண்ணாமலையை புறக்கணிச்சு விட்டு நீங்க தேர்தலை சந்திச்சீங்க அப்படின்னா
பாஜக காரங்களே பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதை விட இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா, பல அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பாஜக தொண்டர்கள்லாம் நாங்கள் தேர்தலையே வாக்களிக்கலைங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு படி போய் நான் நோட்டாக்கு போடுறேங்க, நான் விஜய்க்கு போடுறேன், சீமானுக்கு போடுறேன் அப்படின்லாம் பதிவிடுறாங்க. பார்த்துக்கோங்க, அண்ணாமலை தமிழ்நாட்டில் மக்கள் மனசில் இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்காருன்னு. ஒரு செல்வாக்கான தலைவரை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் எப்படி தான் பாஜகவை வளர்த்துவீங்களோ தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு தான் டெல்லி தலைமையை அவங்களோட முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி வேட்பாளர் பட்டியலில் புது முகத்தை களம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். உடனே நேத்தியிலிருந்து இந்த பாஜகவோட இந்த நால்வர் கூட்டணி கலக்கத்தில் இருக்காமா. அது என்னவோ இவங்க கேட்ட தொகுதியெல்லாம் படாத பாடுபட்டு எடப்பாடி கிட்ட ஒரு டீலிங் எல்லாம் போட்டு தொகுதி வாங்கினாங்க. ஆனால் இன்னைக்கு அண்ணாமலையோட முடிவால் இவங்களெல்லாம் காலியாக போகிறாங்க. ஏன்னா மக்கள் சக்தி படைத்த ஒரு தலைவன் பல சோதனைகள் கடந்தும் கூட அரியாசனை ஏறி தானே ஆகணும். மோடி எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே வந்திருக்காரு. இது அண்ணாமலையும் உணர்ந்திருப்பாரும் கூட தான். இருந்தாலும் இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் அண்ணாமலையை புறக்கணிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக வந்திருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் மோடியை முடிவு பண்ணி அண்ணாமலையை களம் இருக்கணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க தொகுதி வாகனத்திலேயே அண்ணாமலைக்கு பல அதிருப்தி இருந்தாலும் இந்த நால்வர் கூட்டணி பாருங்க இருக்குது பாருங்க, இவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி இடங்களை கேட்டு வாங்கிட்டாங்களாமா. மீறி நீங்க கொடுக்கறத கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி எடப்பாடி கிட்ட இவங்க பேசியிருக்கிறாங்களாம். இதுவும் டெல்லி மேலிடத்துக்கு போயிருச்சு. அவங்களும் செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க. இந்த பாஜகவோட 2ஆம் கட்ட இளம் தலைவர்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மூத்தோருக்கு தகுந்த மாதிரி இவங்க சீட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க. அதை பொறுத்து தான் மேலிடமும் இன்னைக்கு கடுப்புல இருக்கிறாங்களாம். நிச்சயமா இளைஞர்களை ஒதுக்கி வச்சுட்டு எப்படி பாஜக அடுத்த கட்ட வளர்ச்சி பயணிக்குங்கிறது $1,000,000 கேள்வியாகவும் தான் இருக்குது. இன்னைக்கு அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இவங்க எந்த அளவுக்கு ஏமாத்திருக்கிறாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள நம்பி பாஜக இன்னைக்கு இருந்து நடுத்தெருவில் தான் இருக்குது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இன்னைக்கு பாஜகவோட நிலைமை போயிருச்சு. இதுதான் இன்னைக்கு களத்துல நடக்கக்கூடிய விஷயமாவும் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் 3 நாள் தான் வேட்புமனு தாக்கல் பண்ண இருக்குது. இன்னமும் வேட்பாளர் பட்டியல் வெளிவராமல் இருக்குது. பல்வேறு கோஷ்டி பூசல் நடந்துகிட்டு இருக்குது. காங்கிரஸ் கட்சியும் எவ்வளவோ பரவாயில்லங்கிற ஒரு சூழல் தான் இன்னைக்கு பாஜகவில் நடந்துகிட்டு இருக்குது. காங்கிரஸை விட மோசமான நிலைமைக்கு இன்னைக்கு பாஜக தள்ளப்பட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தலைவருங்க எல்லாம் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. பா யாராச்சும் எழுப்பி விடுங்கப்பா, தேர்தல் வந்துருச்சு, இன்னும் 20 நாளில் வாக்குப்பதிவு நடக்க போகுதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு பாஜகவில் நிலவிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்கா வானதி அக்கா அண்ணாமலைக்கு மட்டும் துரோகம் பண்ணலை, யாருக்கிட்ட போய் கேட்டு தொகுதி வாங்கினுச்சோ அவங்களுக்கே துரோகம் பண்ணியிருக்குது. எடப்பாடிய எனக்கு கோவை தெற்கு வேணாம் வடக்கு கொடுங்கன்னு நச்சரித்து தொகுதியை வாங்கியிருக்குது. ஆனால் அது தொகுதி மாறினத்துக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்குது. எடப்பாடி கிட்ட இந்த அம்மா செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் வராருங்கிற தகவலையே மறைச்சிருக்குது. வானதி அக்கா கிட்ட செந்தில் பாலாஜி பேசினாராமா, நீங்கள் தொகுதிக்கு மாறிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அம்மாவும் அதை பொறுத்து தான் தொகுதி மாறி இருக்குது. இன்னைக்கு எடப்பாடி செம்ம கடுப்பில் இருக்காராமா செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் வந்ததை பொறுத்து. இந்த அம்மா நம்மளை ஏமாற்றி சீட்டு வாங்கிருச்சுன்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சு நம்மளுக்கு தகவல் கொடுக்கலன்னு எடப்பாடி கடுமையான கடுப்பில் வானதி மேலே இருக்காராமா. எடப்பாடியே பல துரோகி, எடப்பாடிக்கே துரோகம் பண்ணுறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய துரோகியாக இருப்பாங்க, நம்ம தான் யோசித்து பார்க்கணும். பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அண்ணாமலை இவங்கெல்லாம் சேர்ந்து புறக்கணிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் புறக்கணிக்கிறதுனால என்டிஏ தான் தோக்குமே தவிர அண்ணாமலை ஒன்றும் தோக்க போகிறது இல்லை. என்ன கேட்டால் தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை இந்த தேர்தல் காலத்திலே போட்டியிடக்கூடாது, என்ன ஒரு படி மேலே போய் அவர் பிரச்சாரத்துக்கே போகக்கூடாது. அப்படி இருந்தாருன்னா இன்னும் வசதியாக இருக்கும், அவருக்கு உண்டான ஆதரவு செல்வாக்குங்கிறது இருக்கும். யாரையோ முதலமைச்சராக்கிறதுக்காக இவர் ஏன் உழைக்கணும்? ஆனால் ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் நம்ம ஒரு அணியாக போட்டியிடலாங்க, நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை சட்டமன்றத்தில் ஏற்படுத்த முடியும்னு சொன்னார்.
இவரெல்லாம் சொன்னதெல்லாம் டெல்லி மேலிடம் கேட்காம தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி வச்சாங்க. அந்த கூட்டணி வச்சு இன்னைக்கு ஒன்றுத்துக்கும் உதவாத தொகுதியை தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இது அண்ணாமலை பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு எப்படியும் ஒரு 3-4 இடம் தான் ஜெயிக்க போறாங்க பாஜக. அது அண்ணாமலையோட பேச்சை கேட்டிருந்தா இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கலாம். இதையெல்லாம் விட்டுட்டு தான் இன்னைக்கு அதிமுகவை நம்பி பாஜக நடுத்தெருவில் நின்றுட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் தொண்டர்கள்லாம் தேர்தலையே புறக்கணிக்கணுங்கிற ஒரு முடிவோடலாம் இருக்காங்களாம். அண்ணாமலை இல்லை அப்படின்னா நாங்களும் தேர்தல் களத்தில் இல்லைங்கிற ஒரு முடிவில் பாஜக தொண்டர்கள் இருக்காங்க. அதை விட அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் நான் ஓட்டு போட மாட்டேங்கிற ஒரு முடிவோட இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் தேர்தல் களத்தில் போட்டியிட போறாரா மாட்டாரா, அவர் எந்த தொகுதியில் களம் காண போறாருங்கிறது ஒரு சில நாட்களில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அநேகமாக நாளையோ நாளை மறுநாளோ நிச்சயமாக பட்டியல் வெளிவருது. அதில் அண்ணாமலை இடம் பெற்றால் என்டிஏவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் நிச்சயமாக என்டிஏவுக்கு அது மிக பெரும் பாதகமாக தான் போகுங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை என்பதுதான் கள நிலவரத்தினுடைய உண்மையான தன்மையும் கூட. என்ன நடக்குது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.